தங்கள் தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள விரும்புகிற இருவர் ஒரே விஷயத்தை பற்றி தங்கள் தங்கள் தேவைக்கேற்ப இரண்டு நீதிகளை கூறுவார்கள் என்பதையும், தெய்வத்தின் அருள் இருந்தால் நடக்க முடியாததும் கூட நடக்கும் என்பதையும் விளக்கக்கூடிய வகையில் அடுத்ததாக ஒரு கதையை பீஷ்மர் தர்மபுத்திரரிடம் கூறினார். வைதீசம் என்ற பெயருடைய ஒரு நகரத்தில் ஒருவருடைய மகன் மிக சிறிய வயதிலேயே குழந்தை பருவத்திலேயே இறந்துவிட்டான். இடுகாட்டுக்கு அந்த குழந்தையின் உடலை எடுத்து சென்ற உறவினர்களால் அதை அங்கேயே விட்டுவிட்டு திரும்ப இயலவில்லை. அந்த அளவுக்கு துயரம் அவர்களை வாட்டியது. அப்போது இந்த இடுகாட்டில் இருந்த கழுகு ஒன்று இந்த காட்சியை கண்டு அந்த உறவினர்களை பார்த்து பேசத் தொடங்கியது. நூற்றுக்கணக்கான உடல்களை இங்கே பலர் கொண்டு வருகிறார்கள். அந்த சடலங்கள் இங்கே போட்டுவிட்டு தான் போகிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் மட்டும் இந்த உயிரற்ற உடலை இங்கே தள்ளிவிட்டு போக தயங்குவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? மரணத்தை எய்திவிட்ட மனிதன் மீண்டும் உயிருடன் திரும்புவது என்பது கிடையாது. பிறந்தவை எதுவாக இருந்தாலும் அது ஒரு நேரத்தில் அழியத்தான் செய்யும் வேண்டும். அப்படி இருக்க இறந்த குழந்தையை எண்ணி நீங்கள் அனைவரும் துக்கித்து கொண்டு இருப்பதில் எந்த பயனும் கிட்டப் போவதில்லை. யமனால் எடுத்து செல்லப்பட்ட உயிரை திரும்ப கொண்டு வரும் சக்தி யாருக்கும் கிடையாது என்பதை உணர்ந்து இந்த உடலை இங்கே கிடத்திவிட்டு நீங்கள் வீடு திரும்புங்கள். இப்படி கலை கூறியதை கேட்ட அந்த குழந்தையின் உறவினர்கள் அந்த கழுதியின் வார்த்தைகள் நியாயம் இருப்பதை உணர்ந்து அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள். அப்போது அங்கே இருந்த ஒரு நரி அவர்களை பார்த்து பேசிற்று. கருணை பாசம் போன்ற உணர்வுகளுக்கு மனிதர்களிடம் இடம் கிடையாது போலிருக்கிறது. சூரியன் கூட இன்னமும் அஸ்தமிக்கவில்லை. அதற்குள் உங்களுக்கெல்லாம் என்ன அவசரம்? ஒருவேளை அந்த குழந்தை மீண்டும் பிழைத்து கொள்ளலாம் அல்லவா? தங்களுக்கு பிறந்த குஞ்சுகளையும் குட்டிகளையும் காப்பாற்றுவதால் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எந்தவிதமான பயனும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட பறவைகளும் மிருகங்களும் தங்களால் ஈன்றெடுக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாற்றுகின்றன. குழந்தை வயதானவுடன் தன் போக்கில் சென்று விடும் என்பதை உணர்ந்திருந்தும் கூட மிருக இனம் குழந்தையை கவனிக்காமல் விட்டுவிடுவதில்லை. ஆனால் மகனால் காப்பாற்றப்படுவோம் என்பதை அறிந்தும் கூட மனிதர்களாகிய நீங்கள் இங்கே சற்றும் பாசமில்லாமல் நடந்து கொள்கிறீர்கள். ஒரு கால இந்த குழந்தை மீண்டும் பிழைத்து விடலாமோ என்ற சந்தேகம் கூட இல்லாமல் சிறிதும் மனிதாபிமானமற்ற முறையில் நீங்கள் நடந்து கொள்வது நீதிக்கத்தக்கது. சூரியன் அஸ்தமனமாகும் வரையில் நீங்கள் பொறுத்திருங்கள். அதன் பிறகும் இந்த குழந்தை உயிர் பெறவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் இந்த சடலத்தை இங்கே போட்டுவிட்டு போவது நியாயமாக இருக்கும். இப்பொழுது அவசரம் தேவையில்லை. இப்படி நரி சொன்னதை கேட்ட உறவினர்கள் அந்த குழந்தையின் உடலை அங்கே போட்டுவிட்டு போய்விடும் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு சூரியன் அஸ்தமனமாகும் வரையாவது தங்கி விடுவது என்று முடிவு செய்து கொண்டு அங்கேயே நின்றார்கள். இதை கழுகு பார்த்து, அல்ப மிருகமாகிய நரி சொல்வதை கேட்டுக்கொண்டு இங்கேயே இருந்து மீண்டும் அழத் தொடங்கியிருக்கிறார்களே, ஆகையினால் ஏதாவது சாதிக்கப்பட்டதாக சரித்திரம் உண்டா? இறப்பு என்பது வயோதிகருக்கும் நேருகிறது, இளைஞனுக்கும் நேருகிறது, குழந்தைகளுக்கும் நேருகிறது. இன்னமும் சொல்லப்போனால் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் கூட நேர்ந்து விடுகிறது. அப்படி இருக்க இந்த இயற்கை விதியை நினைத்து அழுது கொண்டிருப்பதால் என்ன பயனடையப் போகிறீர்கள்?
செய்த கர்மத்தின் பலனை யாராக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியதுதான். அவ்வாறே இந்த குழந்தையும் இதற்கு முன் செய்த கர்மத்தின் பலனை இப்போது அனுபவிக்கிறது. அதை தடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? ஆகையால் இங்கேயே இருப்பதால் எந்த பயனும் உண்டாகப் போவதில்லை என்பதை உணர்ந்து இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை கவனிப்பதற்காக நீ இந்த இடத்தை விட்டு சீக்கிரமாக அகலுங்கள். இங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருப்பதால் நீங்கள் சாதிக்கப் போவது எதுவும் இல்லை. இப்படி கழுவு கூறியதால் அந்த உறவினர்கள் மீண்டும் மனமாற்றம் அடைந்து அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள். அதை கண்ட நரி மீண்டும் அவர்களை தடுத்து பேசியது. அந்த குழந்தையின் மாமிசத்தை உண்ண விரும்புகிற கழுகின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவசரப்பட்டு குழந்தையை விட்டு செல்லாதீர்கள். சூரியன் அஸ்தமனமாகும் வரை காத்திருங்கள். உங்களுடைய பாசம் அவரை கூட தாங்காதா? இதை கேட்ட கழுகு சூரியன் அஸ்தமனமடைந்து விட்டால் அந்த இரவில் தன் ராஜ்யமே இங்கு நடக்கும் என்று கணக்கிவிட்டு அப்பொழுது குழந்தையின் மாமிசத்தை தின்றுவிடலாம் என்று நினைப்போடுதான் நரி உங்களை அஸ்தமனமாகும் என்று அவரை காத்திருக்க சொல்கிறது. அதை கேட்டுக்கொண்டு நிற்கார்கள் என்று கூறுகிறது. இப்படியாக கழுகும் நரியும் மாறி மாறி தங்கள் தேவைக்கேற்ப நீதிகளை எடுத்துரைத்தன. சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உறவினர்கள் விலகிவிட்டால் குழந்தையின் மாமிசத்தை தான் எடுத்து கொண்டு விடலாம் என்பது கழுகின் திட்டம். சூரியன் அஸ்தமனமான பிறகு கழுகிற்கு பார்வை இருக்காது. அந்த நேரத்தில் தான் அந்த மாமிசத்தை அடைந்து விடலாம் என்பது நரியின் திட்டம். ஆக இப்படிப்பட்ட மாறுபட்ட தங்கள் தேவைக்கேற்ப கழுகும் நரியும் அந்த உறவினர்கள் உபதேசங்களை செய்தனர். இந்த இரண்டின் உபதேசங்களை கேட்ட உறவினர்களும் மனம் குழம்பி போய் ஒருமுறை அங்கிருந்து அகலவும் மறுமுறை அங்கேயே தங்கவும் முடிவெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை கண்ட தெய்வம் அவர்களுடைய பரிதாப நிலையை கண்டு அவர்களுக்கு உதவ முடிவு செய்து அங்கு தோன்றி குழந்தைகளுக்கு உயிரை கொடுத்தது. தெய்வத்தின் அருளால் அந்த நரிக்கும் கழுகுக்கும் கூட அப்போது பசி நீங்கியது. தங்கள் தேவைக்கேற்ப நீதிகளை சிலர் எடுத்து சொல்லும் பொழுது அதை கேட்பவன் தான் எது சரி என்பதை ஆலோசித்து அதுக்கேற்ப நடக்க வேண்டும் என்பதையும் தெய்வத்தின் கருணை கிட்டினால் மறைத்தவன் கூட உயிர் பெறுவான் என்பதையும் இந்த கதை விளக்குகிறது என்று பீஷ்மர் கூறினார். அடுத்து தர்மபுத்திரர் மிகவும் பலமுள்ள ஒருவனுக்கு தீங்கு செய்துவிட்டால் அதன் பிறகு அவன் தாக்க வரும்போது என்ன செய்வது என்று கேட்டார். பீஷ்மர் இதற்கு உதாரணமாக ஒரு மரத்தை பற்றி நிகழ்ச்சி கதையாக கூறப்படுகிறது. அதை சொல்கிறேன் கேளு என்று தொடங்கி ஒரு நிகழ்ச்சியை வர்ணித்தார். ஒரு காட்டில் ஒரு பெரும் மரம் இருந்தது. எந்த காற்று வந்தாலும் தன்னை அசைக்க முடியாது என்று இருமாப்பு அந்த மரத்துக்கு இருந்தது. யானை, சிங்கம் உட்பட பல மிருகங்களும் பல பறவைகளும் அதன் நிலையை தேடி போதும் அதனிடம் சரணடைந்திருந்ததால் அதனுடைய கர்வம் மேலும் போங்கி வளர்ந்திருந்தது. ஒருமுறை ஒரு முனிவர் அந்த மரத்தினால் ஏற்படும் நன்மையை பாராட்டி விட்டு காற்றுக்கும் உனக்கும் ஒரு நட்பு இருப்பதால் எவ்வளவு பலமாக காற்று வீசினாலும் நீ ஒடிந்து விடுவதில்லை. இந்த நட்பு தொடரட்டும் என்று வாழ்த்தினார். இதை கேட்ட கர்வம் கொண்ட அந்த மரம் காற்றுடன் நட்பு இருப்பதால் தான் காற்று என்னை ஒன்றும் செய்வதில்லை என்று நீர் நினைப்பது தவறு. எனக்கு இருக்கும் பலத்தை கண்டு காற்று அஞ்சுகிறது. என்னிடம் இருக்கும் அச்சத்தின் காரணமாகத்தான் காற்று என்னை அண்டாமல் இருக்கிறது என்று கூறியது. இப்படி மரம் தன்னுடைய பெருமையை பேசியதும் காற்றுக்கு தன்னிடம் அச்சம் இருக்கிறது என்று கூறியதையும் வாயு உணர்ந்தது. அந்த மரத்திடமே இது பற்றி பேசி தீர்மானித்து கொள்ள விரும்பிய வாயுதேவன் அந்த மரத்தை அடைந்து, நான் உன்னிடம் பயப்படுவதாக நீ முனிவரிடம் கூறியது உண்மையா என்று கேட்டான். அதற்கு அந்த மரம் தன் பெருமையை விட்டு கொடுக்க மனமில்லாமல், ஆம், உன்னிடத்தில் எனக்கென்ன பயம்,
உன்னை விட நான் பலத்திலும் மேலானவன், அறிவிலும் மேலானவன். ஆகையால் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய கோபத்தையும் சீற்றத்தையும் நீ மற்ற மரங்களிடம் காட்டிக்கொள், என்னிடம் நெருங்காதே, நெருங்கினால் நீதான் தோல்வியடைவாய் என்று கூறிவிட்டது. இப்படி கூறிவிட்டாலும் இரவு நெருங்க நெருங்க அந்த மரத்திற்கு பெரும் காற்று வீசினால் தனக்கு என்ன கதி நேருமோ என்ற பயம் வந்தது. பெரும் காற்றுக்கு நிகராக தன்னிடம் விளங்காது என்பதையும் காற்றின் கோபத்தை தன்னால் தாங்க முடியாது என்பதையும் நன்றாக அது உணரத் தொடங்கியது. ஆனால் ஏற்கனவே மிகவும் கோபமூட்டும் வகையில் காற்றிடம் பேசிவிட்டதால் என்ன நேருமோ என்று அது நடுங்கத் தொடங்கியது. இந்த ஆபத்திலிருந்து தன்னை எப்படி காத்து கொள்வது என்று ஆலோசித்த மரம் ஒரு முடிவுக்கு வந்தது. காற்றின் அளவுக்கு தனக்கு பலம் இல்லாவிட்டாலும் தன் அறிவை கொண்டு காற்றின் சீற்றத்தை சமாளித்து விடலாம் என்று தீர்மானித்த அந்த மனம் தன்னுடைய கிளைகள், பழங்கள், பூக்கள், இலைகள் எல்லாவற்றையும் தானே உதிக்க ஆரம்பித்தது. கிளைகள், இலைகள் போன்றவை இல்லாவிட்டால் காற்றின் சீற்றத்தின் நெடு மரமாக இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று கணக்கிட்டதால் அந்த மரம் இப்படி செயல்பட்டது. அதன் பிறகு இரவு வந்து பெரும் காற்று வீசியது. பல மரங்களின் கிளைகள் எல்லாம் முறித்து கொண்டு வந்த வாயுதேவன் சம்பந்தமித்த மரத்தில் நெருங்கி அங்கே நின்று அந்த மரம் பரிதாபமாக காட்சியளிப்பதைக் கண்டு சிரித்து கொண்டே சொன்னான், ஏ மரமே, நான் பலமாக வீசியிருந்தால் என்ன செய்திருப்போனோ அதை தான் நீ உனக்கே செய்து கொண்டிருக்கிறாய். உன் கிளைகளை முறித்து உன் இலைகளை எல்லாம் கீழே தள்ளியிருப்பேன். உன் பழங்களை எல்லாம் நான் உதிர்த்திருப்பேன். இதையெல்லாம் எனக்கு சிரமம் வைக்காமல் நீயே முடித்து விட்டாய். இதனால் என்ன பாதிப்பு வராமல் தடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அந்த பாதிப்பை நீயே செய்து கொண்டு விட்டாய். உனக்கு கர்வமும் உன்னுடைய பெருமையும் எதில் போய் முடிந்திருக்கிறது என்பதை நீயே நினைத்துப்பார். வாயுதேவனின் வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய கர்வம் ஒடுங்கி பெற்று அந்த மரம் வெட்கி நின்றது. விவேகமில்லாத மனதன் இந்த மரம் போல் நடந்து கொண்டு தன்னை விட பலசாலிகளிடம் விரோதத்தை வளர்த்து கொள்வான். விவேகம் உள்ளவன் தன்னுடைய விரோதி பலமாக இருக்கும் பொழுது அவனிடம் தனக்குள்ள வகையை வெளியிட மாட்டான். காலம் கனிந்து வரும் வரை காத்திருப்பான். விரோதி பலமற்று விளங்கும் பொழுது மனதில் உள்ள பகையை மறைத்து கொண்டு சிறிது சிறிதாக பலத்தை சேர்த்து கொண்டு அதன் பிறகுதான் செயல்பட வேண்டுமே தவிர எடுத்த எடுப்பிலேயே விரோதத்தை வெளியிட்டு கொண்டு பகைவனுடன் மோதி நாசமடை விடக்கூடாது. இவ்வாறு பீஷ்மர் கூறி முடித்த பிறகு தர்மபுத்திரர் தன் நண்பனிடம் நன்றி கெட்ட முறையில் நடந்து கொண்டவனுக்கு நேரிடும் கதை என்ன என்று கேட்க பீஷ்மர் மற்றும் உண்மை கதையை கூறினார். கௌதமன் என்ற பெயருடைய ஒரு அந்தணன் வேதம் ஓதாமல் பொருளாசை பிடித்து அலைந்தான். எப்படியாவது செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவன் அலைந்தபோது சில திருடர்கள் நட்பு அவனுக்கு கிட்டியது. அவர்களுடைய சேர்ந்து வாழத் தொடங்கிய அந்த கௌதமனுக்கு அவர்களுடைய எல்லா பழக்கங்களும் வந்து சேர்ந்தன. அவனும் அவர்களைப் போலவே வேட்டையாடினான், திருட்டு தொழில் புரிந்தான். அந்த நிலையில் நியமம் தவறாமல் தர்மத்தை விட்டு விலகாமல் வேதங்களை ஓடிக்கொண்டு வாழ்ந்த ஒரு முனிவர் அங்கே வந்து சேர்ந்தார். அவர் கௌதமன் இருந்த நிலையை கண்டு அதிர்ச்சியுற்றார். உன் முன்னோர்களை நினைத்துப்பார். நீ செய்யும் காரியம் எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதை உணர்ந்து கொள். பேராசையற்ற தன்மை, தயவு, இரக்கம், கருணை போன்றவற்றை கொண்டு வாழ வேண்டிய நீ இந்த முறையில் வாழ்வது நல்லதா என்றெல்லாம் அந்த முனிவர் கௌதமனை கேட்க அவன் மனம் குன்றியது. பொருளாசையினால்தான் தான் இவ்வாறெல்லாம் செய்ய நேரிட்டது என்று ஒப்புக்கொண்டு அடுத்த தினமே அந்த இடத்தை விட்டே கௌதமன் அகன்றான். இவ்வாறு ஜடர்களை விட்டு விலகினாலும் கௌதமனின் மனம் பொருளாசையை விட்டுவிடவில்லை. அவன் காட்டிலேயே திரிந்து கொண்டிருந்த பொழுது மிகவும் களைப்புற்று ஒரு பெரிய ஆலமரத்தடியில் படுத்தான். அப்போது அங்கே ராஜதர்மா என்ற பேருடைய கொக்கு வந்தது. முன்பிறவில் செய்த புண்ணிய காரியங்களின் காரணமாக அந்த கொக்கு பல வரங்களை பெற்று பறவைகளின் விசேஷமாக விளங்கியது. களைப்புற்றிருந்த கௌதமனை பார்த்து இரக்கம் கொண்ட அந்த கொக்கு தான் தேடிக்கொண்டு வந்த உணவுகளை அவனுக்கு அளித்தது. அவன் பசியார உண்ட பிறகு அவனை பற்றி விவரங்களை விசாரித்த கொக்கு அவனுடைய லட்சியம் செல்வத்தை தேடுவது என்பதை புரிந்து கொண்டது.
பொருளை அடைய வேண்டும் என்றால் அதற்கு 4 வழிகள் இருக்கின்றன. 1 கல்வி, 2 அதிர்ஷ்டம், 3 உழைப்பு, 4 நண்பர்களின் உதவியை கொண்டு பொருளீட்டுவது. இந்த 4 நண்பர்களை கொண்டு பொருளீட்டுவது என்னும் வாய்ப்பு உனக்கு கிட்டியிருக்கிறது. ஏனென்றால் இப்போது உனக்கு நண்பனாக விட்ட நான் பொருளை ஈட்டும் வழியை உனக்கு உரைக்கிறேன். ராட்சதர்களுக்கு அரசனாக விளங்கும் விருபாக்ஷன் என்பவன் எனக்கு மிகவும் வேண்டியவன். நான் சொன்னால் அவன் தட்ட மாட்டான். இங்கிருந்து சென்று அவனை சந்தித்து என்னுடைய நண்பன் என்ற உன்னை அறிமுகப்படுத்திக் கொள். நீ என்னுடைய நண்பன் என்று உன்னை அறிமுகப்படுத்திக் கொள். நீ கேட்கும் செல்வத்தை அவன் உனக்கு தருவான் என்று கூறி அந்த கொக்கு பொருளீட்டும் வழியை கௌதமனுக்கு காட்டியது. கொக்கின் சொற்படியே விருபாக்ஷன் என்ற ராட்சசர்களின் அரசனை சென்றடைந்த கௌதமனுக்கு அங்கே பெரும் வரவேற்பும் மரியாதையும் கிட்டியது. ராஜதர்மா என்ற அந்த கொக்குக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக விருபாக்ஷன் கௌதமன் கேட்ட செல்வத்தையெல்லாம் அவனுக்கு அளித்தான். இப்படி கொக்கின் நட்பினால் பெரும் செல்வத்தை ஈட்டிய கௌதமன் விருபாக்ஷன் அளித்த ரத்தினங்கள், வைரங்கள் போன்ற செல்வங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி தோளில் சுமந்து கொண்டு மீண்டும் காட்டின் வழியே நடந்தான். அப்போது அவனுக்கு பெரும் பசி ஏற்பட்டது. பசியை தணித்து கொள்ள வகை தெரியாமல் காட்டிலே நடந்து கொண்டிருந்த அவன் மிகவும் களைப்புற்று போய்விட்டான். உண்ணத்தக்க கனி வகைகளையோ வேறு எந்த ஆகாரத்தையோ காண கிடைக்காமல் பெரிதும் அவைத்துவிட்டு அவன் எந்த ஆலமரத்தின் கீழ் கொக்கையை சந்தித்தானோ அதே ஆலமரத்தின் தடைக்கு அவன் வந்து சேர்ந்தான். ராஜதர்மா என்ற அந்த கொக்கு அங்கே மீண்டும் வந்தது. அதை பார்த்த கௌதமன், என் பசி போக்கிக் கொள்ள நீ இந்த பறவையை கொண்டு தின்று விட வேண்டியதுதான் என்று தீர்மானித்து கொண்டான். தனக்கு அவன் செய்ய நிறுத்தியிருந்த தீமையை அறியாத அந்த கொக்கு அவனுக்கு மீண்டும் உபதேசங்களை செய்து அவன் உறங்குவதற்காக தன் சிறகுகளை வீசி காற்று உண்டாக்கியது. தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்ட கௌதமனோ கொக்கை கொள்வதற்கான நேரத்திற்காக காத்திருந்தான். அந்த பறவையோ இரவில் குளிரெடுக்கும் பொழுது கௌதமனுக்கு குளிர் காய தேவைப்படலாம் என்பதால் அங்கு சில சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வந்து போட்டு நெருப்பு உண்டாக்கி இருந்தது. இதையும் கௌதமன் கவனித்து கொண்டிருந்தான். பறவையை உறங்கும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு அது உறங்கியவுடன் அதன் கழுத்தை திருக்கி கொண்டு அதை தீயில் போட்டு பதப்படுத்தி விட்டான் கௌதமன். இதற்குள் ஒவ்வொரு நாளும் மாலையிலோ அல்லது இரவிலோ தன்னை வந்து சந்திக்கிற ராஜதர்மா என்ற கொக்கு அன்று தன்னை வந்து சந்திக்காதவர்கள் விருபாக்ஷன் அந்த ராட்சசர்களின் மன்னன் கவலை கொண்டான். அந்த கொக்கு அனுப்பியதாக கூறி நம்மிடம் வந்து செல்வம் பெற்று செல்வான். பார்வைக்கு நல்லவனாக தெரியவில்லை. அவனை நம்பிய கொக்கிற்கு ஏதாவது ஆபத்து உண்டாகி இருக்கலாம் என்று எண்ணிய அவன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி கொக்கையும் கௌதமனையும் தேட சொன்னான். கொக்கை சென்று கொண்டு அதை எடுத்து கொண்டு நடந்து கொண்டிருந்த கௌதமன் விருபாக்ஷனின் வேலையாட்களிடம் சிக்கினான். ஆலமரத்தடியில் கொக்கின் சிறகுகள், கால்கள் போன்றவை ஒடிக்கப்பட்டு கிடப்பதையும் அதன் மாமிசத்தை பக்குவப்படுத்தி கௌதமன் வைத்திருப்பதையும் கண்ட விருபாக்ஷனின் வேலையாட்கள் அவனை மன்னனிடம் எடுத்து சென்றார்கள். நடந்ததை எல்லாம் அறிந்த விருபாக்ஷன் பெரும் கோபம் கொண்டான். தனக்கு பெரும் உபகாரத்தை செய்த கொக்கையை கொன்று பெரும் பாதகத்தை செய்து இதன் நன்றி கெட்ட கௌதமனை கொலை செய்வது என்று தீர்மானித்த விருபாக்ஷன் அவனுடைய மாமிசத்தை அரக்கர்களின் உண்ண வேண்டும் என்று கூறினான். அரக்கர்களோ இவ்வளவு நன்றி கெட்டவனுடைய மாமிசத்தை தாங்கள் உண்பது என்பது நடக்காத காரியம் என்று கூறிவிடவே பணியாட்களாவது அந்த மாமிசத்தை உண்ண வேண்டும் என்று விருபாக்ஷன் கூறினான். அவர்களுக்கு இந்த நன்றி கொண்டவனின் மாமிசத்தை உண்ண தாங்கள் விரும்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். இதனால் கௌதமன் கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு அவனுடைய மாமிசம்
நரி, ஓநாய், கழுகு போன்ற மிருகங்களுக்கு போடப்பட்டது. ஆனால் அவைகளோ நன்றை கொன்றவனின் மாமிசம் தங்களுக்கு தேவையில்லை என்று அதை ஒதுக்கிவிட்டன. மாமிசத்தை தின்பதையே வழக்கமாக கொண்ட பிராணிகள் கூட நன்று கெட்டு நடந்து கொண்டவனின் மாமிசத்தை உண்ண மனமில்லாமல் ஒதுக்கியதால் கௌதமனின் மாமிசம் அங்கேயே கிடந்து அழுகியது. நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை விளக்க இந்த கதையை கூறிய பீஷ்மர் மேலும் சொன்னார். வேதம் ஓதி நெறி தவறாமல் நடந்து கொள்ளும் பிராமணர்களை கொன்றவர்களுக்கு பிராயச்சித்தம் உண்டு. குருவின் மனைவியை கேட்க நினைத்தவனுக்கு பிராயச்சித்தம் உண்டு. நண்பனுக்கு துரோகம் இழைத்து நன்றி கெட்ட முறையில் நடந்து கொள்பவனுக்கு எந்த பிராயச்சித்தமும் கிடையாது. அவனுடைய உடல் பூச்சிகளுக்கும் கூட லாயக்கற்றது. நன்றி கெட்ட தனத்தின் கீழ்மையை பற்றி இப்படி விளக்கிய பீஷ்மர் அதன் பிறகு ராஜதர்மா என்ற அந்த கொக்குக்கு இந்திரனின் அருளால் மீண்டும் உயிர் பெற்று அதன் பிறகு சொர்க்கலோகம் அடைந்ததையும் கௌதமன் நரகத்தில் வீழ்ந்ததையும் எடுத்துரைத்தார்.